ரவை பாயாசத்துக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். அதை நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் வந்து 1 கப் ரவை எடுத்துருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துருக்கோம். ரவையை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பாதாம் முந்திரி இதெல்லாம் அரைச்சிருக்கேன். அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா பாதாம் முந்திரி அரைச்சி சேர்த்தோம்னா இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளோட ரவை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். மேலே வந்து பாதாமை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட ரவை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.